அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடியது ஜியாகிரபி கொஸ்டின்ஸ் ஒரு 103 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அப்புறம் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க, ஓரளவு ஈஸியாக தான் இருக்கு. ஓகே, ஸோ இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு கேட்போம். முக்கியமாக பார்த்தோம்னா இது குரூப் 2A மீன்ஸ். ஓகே, ஸோ ஜியாகிரபி ஃபுல்லாமே நம்மளுக்கு இதுல இருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 15 மார்க் அப்படிங்கிறது கேட்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி இல்லை, ஒட்டுமொத்த நம்மளுடைய சிலபஸ் எல்லாமே தமிழ்நாடு ஜியாகிரபி மட்டும்தான் இருக்கு. அதை தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதுமானது தான். ஓகே, ஸோ அதில் வந்து பேசிக்கான விஷயங்கள், பேசிக்கானன்றதை விட பேசிக்கோட கொஞ்சம் கூடுதல் தகவலாகவே நம்மளுக்கு 10th புக்கில் இருக்கக்கூடிய அந்த 3 லெசனே போதுமானதாக தான் இருக்கு. ஸோ அதை படிக்காம போயிடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட், போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் ஆனைமுடி சிகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனைமுடி சிகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனைமுடி பீக் லொகேட்டட் இன் தமிழ்நாடு எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் மலைத்தொடர் அப்படி பார்த்தோம்னா 2 மலைத்தொடர் தான். புரியுது இல்லையா? நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 மலைத்தொடர் தான் இருக்கு. சரியா? ஒண்ணு கிழக்கு தொடர்ச்சி மலை, இன்னொன்னு மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த இடத்துல பாருங்க, விந்திய, சாத்புரா, ஆரவல்லி இதெல்லாமே தமிழ்நாட்டில் வருமா அப்படின்னா வரவே வராது. ஏன்னா நம்மளுக்கு ஹிண்டே கொடுத்துறாங்க தமிழ்நாடுன்னு. ஓகே, சோ விந்திய சாத்புரா மலைகள் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவிட்ட. ஓகே, நம்மளுடைய இந்தியா மேப்ல பார்த்தோம் அப்படின்னா குஜராத்ல இருந்து இந்த மகாராஷ்டிரால இருந்து இப்படி போகுது இல்லையா? ஓகே, இங்கே போயிட்டு இருக்கும். கரெக்டா? ஆரவல்லி ரேஞ்ச் எங்க போகும்? நம்முடைய ராஜஸ்தானுக்கு நேர்மை. ஓகே, இணையாக போகும். கரெக்டா? அந்த தார்பாலவனத்தை ஒட்டி. சரியா? சோ இதுதான் வந்து ஆரவல்லி மலைத்தொடர், இது விந்திய சாத்புரா மலைத்தொடர். அப்ப கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல, இது நம்மளுடைய தமிழ்நாடு. இந்த இடத்துல சரி, இது இந்த பக்கம் தான் கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை. சரியா? வெஸ்டர்ன் காட்ஸ், இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகே, ரைட். அதுதான் ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது. சோ நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லக்கூடியது விந்திய மலைத்தொடர், சாத்புரா மலைத்தொடர். அடுத்து ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கு இல்லையா? ஆரவல்லி மலைத்தொடர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் லாஃப்டியஸ்ட் மவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமே நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சிருப்போம். இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் தான். அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு மழைப்பொழிவு போறதை தடுக்கக்கூடியதுன்றதை விட மழைப்பொழிவை தடுக்க முடியாதது. ஆக்சுவலி அது எப்படி இருக்கும்னா, பருவக்காற்று வரும்போது அதற்கு இணையாகவே இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் தான் அந்த ஆரவல்லி மலைத்தொடர். ஓகே, இன்கேஸ் அது வந்து வெர்டிகலா இருந்துருச்சு அப்படின்னா மேபி ராஜஸ்தான் வந்து பாலைவனமாக இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. சரியா? அதே மாதிரி ஆரவல்லி மலைத்தொடர்ல அதாவது ஆனைமுடி சிகரம் மேற்கு தொடர்ச்சி மலையில மிக உயரமான சிகரம், தமிழ்நாட்டில் உயரமான சிகரம்னு வச்சுக்குவோம். ஆரவல்லி மலைத்தொடர்ல உயரமான சிகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய பேர் குரு ஷிகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய உயரம் பார்த்தோம்னா 1722 மீட்டர், 1722 மீட்டர். ஓகே, சரி. ஓகே, ஆனைமுடி சிகரம் எவ்வளவு உயரம் கொண்டது அப்படின்னு பார்க்கும்போது the western ghats have the several peaks above the 2000 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸாக்டா பார்த்தோம்னா 2695 மீட்டர் உயரம் கொண்டது. சரியா? ஆனைமுடி சிகரம் இப்பொழுது 2695 மீட்டர். அது எக்ஸாக்டா சொல்லணும். above the 2000 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாக்ட்லி பார்த்தோம்னா 2695 மீட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்குவோம். கிளியரா? ஓகே, மற்ற மலைத்தொடர்கள் எந்தெந்த பிளேஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பெறலாம் நினைக்கிறேன். The next question number 2 பாருங்க. தமிழ்நாட்டுடைய எல்லை கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுடைய எல்லை எது வந்து சரியாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகே, சோ கிழக்குல பார்க்கிறோம். ஓகே, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். தமிழ்நாட்டுடைய ஈஸ்ட் முனையில பார்த்தோம் அப்படின்னா கோடியக்கரை இருக்கும், பாயிண்ட் ஆஃப் கெலிமியர். ஓகே, ஸோ பாயிண்ட் கெலிமியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கோடியக்கரை தான். அப்போ இது கரெக்டா இருக்கு. மேற்கு முனை அப்படின்னு பார்த்தோம்னா கேப் ஆஃப் குமரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேப் ஆஃப் குமரி முனை அப்படின்னாலே அது என்ன வந்துடும்? தெற்கு முனை. சரியா? சதன் பார்ட்ல வரும். நார்தன் பார்ட் பழவேற்காடு, இது கரெக்டா அமைஞ்சிருக்கு. ஓகே, சதன் பார்ட் பழனி மலையும் கொடுக்குறாங்க, கிடையாது. சரியா? அப்ப சதன் பார்ட் அப்படிங்கிறது குமரிமுனை. ஓகே, வெஸ்டர்ன் பார்ட் பார்த்தோம்னா நீலகிரி. அப்போ நார்தன் சதன் அப்படின்னு வரும். அப்போ 1 மற்றும் 3 ஒன்லி, அது மட்டும் தான் சரியா அமைஞ்சிருக்கு. கரெக்ட். இந்த பக்கம் பார்த்தோம்னா மேற்குல பார்த்தோம்னா ஆனைமலை, தெற்குல பார்த்தோம்னா குமரிமலை அப்படின்னு வரையும். கிளியரா? ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து தமிழ்நாட்டுடைய எல்லைகள். கண்டிப்பா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்ல இருக்கக்கூடிய எல்லைகள் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following sentence is not correct? எது வந்து சரியானவை அல்லன்னு கேக்குறாங்க. நாட் கரெக்ட். தமிழ்நாட்டின் தெற்கில் பாலாறு, செய்யாறு, பெண்ணாறு, வெள்ளாறு,
ஆகிய ஆறுகள் ஓடுகின்றன. தெற்கில் கொடுக்குறாங்க. அப்ப அதாவது சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல. அப்ப நீங்க சவுத் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே கீழே போகும்போது மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை மாவட்டம், இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களும் என்ன வந்துருது, சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துடும். ஓகேங்களா, ஈவன் அப் டு கன்னியாகுமரி வரையுமே. ஆனா தெற்கில் பாலாறுன்னு கொடுக்குறாங்க. பாலாறு, செய்யாறு எல்லாம் பார்த்து, செய்யாறு இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஹிண்ட். செய்யாறு, பெண்ணாறு இதெல்லாம் வந்து பார்த்தோம். செய்யாறுனால என்ன வந்துடும், அது திருவண்ணாமலை, வேலூர் ரீஜியன்ல வந்துடும். ஓகே, அப்போ அது தெற்குல வராது, வடக்குல வரும். மத்திய ஆற்றோர சமவெளிகளில் காவிரி அப்படின்னா திருச்சி, தஞ்சாவூர் இந்த ஏரியாக்கெல்லாம் கண்டிப்பாக மத்திய ஆற்றோர சமவெளினா அந்த ஃபுல்லாமே வந்து காவிரியாறு தான். அப்ப ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். ஆப்ஷன் 3 பாருங்க, வைகை, வைப்பையாறு, தாமிரபரணி. தாமிரபரணி, வைகை இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். வைகைனாலே மதுரை, தாமிரபரணினா திருநெல்வேலி. அப்ப இந்த ரெண்டும் தமிழ்நாட்டின் வடக்கில் ஓடுகின்றனன்றாங்க. அப்ப இது மாறி இருக்கு. 1 and 3 வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப 1 and 3 வந்து சரியானவே அல்ல. அப்ப 1 and 3 மட்டும் ஆப்ஷன் டி. கிளியரா? ஏன்னா இந்த தமிழ்நாட்டின் வடக்குல தான் பாலாறு, செய்யாறு இதெல்லாம் ஓடும். சரிங்களா? தெற்கில் பார்த்தோம் அப்படின்னா வைகை, தாமிரபரணி, வைப்பாறு அப்படிங்கிறதெல்லாம் ஓடும். ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. கீழ்கண்டவற்றில் மலைகளில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் பகுதி எதுன்னு கேட்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் பகுதி எது? அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் எ நான் கண்டினியூஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ச்சியற்ற மலைகளாக கருதப்படும். ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாமே கண்டினியூஸ் ரேஞ்ச் சொல்லுவாங்க, தொடர்ச்சியான ஒரு மலை. ஆனா கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே நான் கண்டினியூஸ் ரேஞ்ச். ஏன் வந்து நான் கண்டினியூஸ் ரேஞ்சுன்னு சொல்றாங்க? ஏன் கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து பொதுவாக தொடர்ச்சியற்ற மலை என்று கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சோ அது ஒவ்வொரு மலைக்கு இடையில தான் என்ன ஆகும், அந்த ஆற்றோர சமவெளி ஆறுகள்லாம் போய் வங்காள விரிகுடாவில் கலக்கும். அதனால அரிப்புகள் ஏற்பட்டு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து தொடர்ச்சியற்று காணப்படும் அங்கங்க. இப்ப இதுல கொடுத்திருக்கக்கூடியதுல எதெல்லாம் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் பகுதி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் 4. ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு என்ன ஆன்சர் வரும்? 1, 2 அதான் ஆனைமலைன்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? ஆனைமலை இப்பதான் பார்த்தோம். ஆனைமலை ஹில்ஸ் அப்படிங்கிறது எதனுடையது? வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை. மற்ற எல்லாமே மற்ற மூன்றுமே என்ன வந்துடும்? ஆப்ஷன் 1, 2, 4 இது மூன்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையில வந்துடும். ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதாவது ஆப்ஷன் இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோடைய ஃபீச்சர்ஸ், இந்த பக்கம் கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறாங்க. அதனுடைய கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் என்னது? வானிலை தாக்கங்கள் அப்படிங்கிறது இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை காற்று மோதும் பகுதியின் கனமழை அப்படிங்கிறாங்க. இந்திய பெருங்கடல் முனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பருவமழையின் ஐஓடி தீவிரத்தை மாற்றுகிறது. சரியா? ஐஓடி அப்படின்னா என்னன்னா, ஐஓடி அப்படின்னு எடுத்தோம்னா இந்தியன் ஓசன் டைபோல், அததான் வந்து ஐஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்தியன் ஓசன்னா இந்திய பெருங்கடலில் ஏற்படக்கூடிய மாற்றம். சரியா? ரெண்டாவது வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மழைக்காலத்தில் ஈரப்பதம் நிறைந்த காற்றில் ஆதாரமாக விளங்குகிறது. கடைசியா பார்த்தோம்னா நீலகிரியின் உயரமான பகுதிகள் வரும்போது ஆண்டு முழுவதும் ஈரப்பதமான காலநிலை கொண்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இதை மேட்ச் பண்ணணும், அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகள். பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த மாதிரி இருக்கா. நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தமிழ்நாட்டிலையும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பக்கம் அப்படியே கேரளா வந்துடும். ஓகே, இப்படி வரும்பொழுது நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றை தடுக்கக்கூடிய ஒரு மலையாகத்தான் இருக்கும். அப்ப காற்று மோதும் பகுதியில் கனமழை அப்படின்றாங்க. அப்போ இப்படி இருக்கிறதுனால அந்த காற்றானது மோதக்கூடிய பகுதியில கனமழை, அதாவது தமிழ்நாட்டுக்கு இந்த பக்கம் கேரளாவுக்கு மழையை கொடுக்கக்கூடியது எது? மேற்கு தொடர்ச்சி மலைகள். இது கரெக்டா தான் மேட்சா இருக்கு. இந்திய பெருங்கடல் இருமுனை அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்தியன் ஓசன் டைபோல் தெளிவா கொடுத்துட்டாங்க. அப்போ ஆல்டர்ஸ் த மான்சூன் தான் ஐஓடி இன்டென்சிட்டி, பருவமழைகளுடைய தீவிரத்தை மாற்றுகிறது. அடுத்து பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா மழை காலத்தில் ஈரப்பதம் நிறைந்த காற்றின் ஆதாரமாக விளங்குகிறது. மழைக்காலம்னா போயிட்டு ரிட்டர்ன் வரும் இல்லையா, பின்னடையும் பருவக்காற்று, தட் மீன்ஸ் வடகிழக்கு பருவக்காற்று. அப்போ பார்த்தோம் அப்படின்னா வங்காள விரிகுடாவில் புயல் உருவாகும். அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மழையை கொடுக்கும். சரியா? அப்ப மழை காலத்தில் ஈரப்பதம் நிறைந்த காற்றில் ஆதாரமாக விளங்குகிறது அப்படிங்கிறதும் கரெக்டானது. நீலகிரி உயரமான மலைகள் தான் ஆண்டு முழுவதும் ஈரப்பதமான காலநிலையை கொண்டுள்ளது. அப்ப எல்லாமே கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. சரியா? அப்ப என்ன வந்துடும்? 1, 2, 3, 4 அப்படிங்கிறது வந்துடும். ஆப்ஷன்
பி. ஆப்ஷன் பி. சரியா? ரைட். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் தென்மேற்கு பருவமழை பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சார், நம்மளுக்கு அதிகமான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய காற்று எது? வடகிழக்கு பருவக்காற்று. நம்மளுக்கு மீன்ஸ் இந்த இடத்துல நமக்கு அப்படின்னு வந்தா தமிழ்நாட்டை குறிக்கும். ஓகே, நம்மளுக்கு அதிகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது வடகிழக்கு பருவக்காற்று மூலமா தான். ஆனா தென்மேற்கு பருவக்காற்று இருக்கும் பொழுதும் நம்மளுக்கு மழை பெய்யும், ஆனா குறைவாக பெய்யும், ரொம்ப கம்மி. ஓகே, so தமிழ்நாடு receives the 32% of annual rainfall during this period. இதுல சவுத் வெஸ்ட் மான்சூன்ல கரெக்ட் தான். தமிழ்நாடு சவுத் வெஸ்ட் மான்சூன்ல பார்த்தோம் அப்படின்னா 32% அப்படிங்கிறது ஆனுவல் ரெயின்ஃபால்ல கிடைக்கும். ஓகே, அதாவது அந்த ஜூன் மாசம், அந்த ஜூன் மாசத்துல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விதைப்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ வைகாசி முடிச்சு ஆனி ஆடி தொடங்குது இல்லையா? அந்த தமிழ் மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆனி டு ஆடி மாசம், இந்த ஆடி மாதத்துல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடிப்பட்டம் விதைத்தல் அப்படிங்கிறது தொடங்கும். அப்ப அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயத்துல விதைப்பு என்பது தொடங்க ஆரம்பிக்கும். புயல் காரணமாக சென்னை போன்ற கடலோர மாவட்டங்களில் கனமழை பெறுகிறது. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் விவசாயத்திற்கு மிகவும் முக்கியமானது. இது கரெக்ட், ஏன்னா விதைப்பு காலம் அந்த டைம்ல தான். ஆனால் இங்க பாருங்க, கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் லைக் சென்னை receives the heavy rainfall due to the cyclones. எப்போ? சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்ப. சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ சுத்தமா சென்னை பக்கம் மழையே இருக்காது, ஏன்னா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். புரியுது இல்லையா? இப்போ இந்தியா இப்படி இருக்கு, இப்ப இந்த இடத்துல கேரளா இருக்கும், இங்க இருந்து நம்மளுக்கு தமிழ்நாடு இருக்கும். சரியா? சவுத் வெஸ்ட் மான்சூனே இங்கிட்டு இருந்தா வரும். சவுத் வெஸ்ட் சைடு, இந்தியாவுடைய சவுத் வெஸ்ட் சைடு, சவுத் வெஸ்ட் சைடு தான் வரும், தென்மேற்கு சைடுல இருந்தா வரும். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? நம்மளுக்கு ஃபுல்லாவே என்ன வந்துடும்? வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துடும். அப்போ சென்னை இந்த இடத்துல இருக்கு. அப்ப இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சுத்தமாவே சம்மந்தம் கிடையாது. ஏன்னா சென்னை வந்து பே ஆஃப் பெங்கால் பக்கம் சைடு இருக்கு. அப்ப இது வந்து தவறா அமைஞ்சிருக்கு. ஸ்டேட்மெண்ட் 2 அப்படிங்கிறது தவறா அமைஞ்சிருக்கு. அப்ப விச் ஒன் ஆஃப் தி கரெக்ட் அப்படின்னா 1 and 3 ஒன்லி. சரிங்களா? 1 மற்றும் 3 மட்டும் தான் சரியான விடை. 2 வந்து தவறா இருக்கு. புரியுது இல்லையா? ரைட். எப்போ வந்து சென்னை போன்ற பகுதிகளில் வந்து புயல் காற்று வீசும் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை காலத்துல. ஏன்னா போயிட்டு இப்ப தென்மேற்கு பருவக்காற்று போயிட்டு திரும்பி வரும்பொழுதுதான் பே ஆஃப் பெங்கால்ல புயல் உருவாகும். அந்த டைம்ல தான் என்ன ஆகும்? சென்னை மட்டும் இல்ல, அந்த சோழமண்டல கடற்கரை என்று சொல்லக்கூடிய ஒரிசாவில இருந்து ஒரிசா அடுத்து கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆந்திர பிரதேசத்தினுடைய கிழக்கு பகுதி, தென் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கிழக்கு பகுதி, கிழக்கு கடற்கரை மாவட்டங்கள் எல்லாமே வந்து மழை பெய்யும். அதான் கொடுக்குறாங்க. கடலுக்கு வீசுவதால் கோரமண்டல் கிழக்கையும் மழை பெய்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின் பார்க்கலாமா? தமிழ்நாட்டின் தட்பவெப்பநிலை குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது which of the following statement are correct about தமிழ்நாடு கிளைமேட்? ஓகேங்களா? நம்மளுடைய கிளைமேட் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மீன்ஸ் தமிழ்நாடு எந்த சைடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியா லெவல்ல எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இது பூமத்திய ரேகை, இது கடக ரேகை, இது மகர ரேகை, கேப் ஆஃப் டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் காப்ரிகான், நடுவில் இருக்கக்கூடியது பூமத்திய ரேகை. சரிங்களா? ரைட். இப்போ இது 0 டிகிரி, இது 23 டிகிரி நார்த்து, இது 23 டிகிரி சவுத்து. சரியா? ஃபைன். இப்போ இந்த ரீஜன் ஃபுல்லாவே என்ன வந்துடும்? வெப்பமண்டல பகுதி. சரியா? இந்த ரீஜன் எல்லாமே மித வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, சப் டிராபிக்கல் ஜோன். அப்ப இதெல்லாம் வந்து டிராபிக்கல் ஜோன், இதெல்லாம் சப் டிராபிக்கல் ஜோன். நம்முடைய இந்தியா இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். தட் மீன் இப்படி வரும். கரெக்டா கடகரேகை என்ன பண்ணும்? பிரிக்கும் இல்லையா? கடகரேகை இப்படி பிரிக்கும். கடகரேகை இப்படி பிரிக்கும்போது இதான கடகரேகை. கரெக்டா? இதான கடகரேகை. அதனுடைய நார்தன் பார்ட் எல்லாமே சப் டிராபிக்கல் ஜோன்ல இருக்கும். சப் டிராபிக்கல் ஜோன் மித வெப்பமண்டல பகுதி. சதன் பார்ட் எல்லாமே டிராபிக்கல் ஜோன்ல இருக்கும். கரெக்டா? வெப்பமண்டல பகுதி. அப்ப தமிழ்நாடு பொதுவாகவே அமைஞ்சிருக்காது என்னவாதான் இருக்கு? ஒட்டுமொத்த தமிழ்நாடு தான். இந்த இடத்துல தமிழ்நாடு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே டிராபிக்கல் ஜோன்ல தான் இருக்கு. பொதுவா பார்த்தோம்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே பிளேஸ்ட் ஆனது டிராபிக்கல் ஜோன், வெப்பமண்டல பகுதி காலநிலை தான் நிலவும். அதனாலதான் நார்தன் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சதர்ன் இந்தியாவுக்கு எப்பயுமே வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். சரி, ஈரப்பதம் குறைவாக இருக்கும். தட் இஸ் கால்ட் ஏ டிராபிக்கல் ஜோன். ஓகேங்களா? சோ அப்போ நார்தன் பார்ட் எல்லாமே பொதுவாக குளிர் மண்டலமாக தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல இருக்கும். சோ தமிழ்நாடு ஆண்டு முழுவதும் ஈரப்பதமான வெப்பமண்டல நிலையை அனுபவிக்கும். தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் த டிராபிக்கல் கண்டிஷன், ஹியூமிட் டிராபிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, மாநிலம்
தீவிர வெப்பநிலை மாறுபாடு அரை வறண்ட காலநிலை கொண்டுள்ளது. ஸோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வேரியேஷன் த ஸ்டேட் ஹேஸ் அ செமி அரிட் கிளைமேட் அப்படின்னு சொல்றாங்க. செமி அரிட் கிளைமேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வராது. தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகளில் இருந்து மாநிலம் மழை பெறுகிறது. நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனும் மழையை கொடுக்கும், மிகவும் குறைவாக. பட் அதிகப்படியாக பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். அப்போ இந்த இடத்துல இதுவும் கரெக்ட். அப்போ 1 and 3 இது ரெண்டுமே ஓரளவு கரெக்டா தான் அமைஞ்சிருக்கு. 2 மட்டும் நம்மளுக்கு செமி அரிட் ஜோன்றாங்க. நம்ம செமி அரிட் ஜோன் கிடையாது. ஓகேயா? பொதுவாக நம்ம எல்லாம் வந்து ஹியூமிட் சப்டிராபிகல் ஜோன், ஹியூமிட் சப்டிராபிகல் ஜோன். தமிழ்நாடு ஈரப்பதமான வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் இது எத்தனை? கொஸ்டின் நம்பர் 7. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. பருவமழை காலத்தில் தமிழ்நாடு கடற்கரை வறட்சியாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ்நாடு வறட்சியாக இருக்க காரணம் எதுல? தமிழ்நாடு கோஸ்டல் ரிமைன்ஸ் ட்ரை டூரிங் த மான்சூன் சீசன் பிகாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அதாவது தென்மேற்கு பருவமழையின கிளை வங்காள விரிகுடாவிற்கு இணையாக தமிழக கடற்கரை அமைந்துள்ளது. ஆப்வியஸ்லி கரெக்ட். பிகாஸ் இப்போ தென்மேற்கு பருவ காற்று எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி மான்சூன் எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் படிச்சிருப்போம். ஓகே, 2 வகையான பிரான்ச் இருக்கும். ஒன்னு வந்து அரேபியன் சி பிரான்ச் இப்படி போகும், சரியா? இன்னொரு பக்கம் பிரிஞ்சு இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இப்படி போகும். அதனாலதான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்தமான் நிக்கோபாரை அட்டாக் பண்றது. இங்க எப்படி கேரளாவை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுதோ அதே மாதிரி இங்க அந்தமான் நிக்கோபாரை அட்டாக் பண்ணும் சேம் டைம்ல. ஓகே, ரைட். இப்போ இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், அரேபியன் சி பிரான்ச் 2 வகையான பிரான்ச் இருக்கு தென்மேற்கு பருவ காற்றுல. அந்த தென்மேற்கு பருவக்காற்று பெய்யும் பொழுது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும்? வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துடும். ஓகே, அப்ப அது வந்து மழை மறைவு பிரதேசம். நம்ம தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அப்ப நம்ம வந்து மலை மறைவு பிரதேசத்துல இருந்திருக்கோம். அப்ப தென்மேற்கு பருவமழையின் கிளை வங்காள விரிகுடாவுக்கு இணையாக தமிழக கடற்கரை அமைந்துள்ளது. சேம் அதே தான். ஏன்னா நம்மளுடைய கடற்கரை எங்க இருக்கு? இதுதான் நம்மளுடைய கடற்கரை. அப்போ அதற்கு இணையாக அமைஞ்சிருக்கு. அது ஒரு ரீசன். ரெண்டாவது, தென்மேற்கு பருவமழை அரேபிய கடல் கிளையின் மறைநிழல் பகுதினா இட் லைஸ் த ரைன் ஷேடோ ஏரியா. ஷேடோ ஏரியானா அரேபியன் சி பிரான்ச்சுக்கு நம்ம ஷேடோ ஏரியால தானே. ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு? வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நம்ம ஷேடோ ஏரியா, நம்ம நிழல் பகுதியில தான் அமைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த சைடு நிழல், இந்த சைடு தான் மழை. இந்த பக்கம் மழைன்றது யார் இருக்கா? கேரளா. ஓகே, சோ இந்த பக்கம் கேரளா மழை பெறும். அப்ப நம்ம இந்த பக்கம் ஷேடோ ஏரியால தான் இருக்கும், அரேபியன் சி பிரான்ச். அப்ப அதனாலயே நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க? அதிக ஈரப்பதம் என்பது இருக்காது, சரியா? அதனாலதான் பருவமழை காலத்துல கூட தமிழக கடற்கரை வறட்சியாக இருக்கிறது. அப்ப 2 ரீசனுமே கரெக்டான ரீசன் தான். அப்போ போத் 1 and 2 ரெண்டுமே வரலாம். ஆப்ஷன் சி. அடுத்து, தமிழ்நாட்டில் உள்ள மண் வகைகளை அவற்றின் பண்புகளின் அடிப்படையில பொருத்தவும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரெட் சாயில், பிளாக் சாயில், அடுத்து பார்த்தோம்னா அலுவியல் சாயில், லேட்ரைட் சாயில் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நம்பர் 9 கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். ஸோ இப்போ இதுவுமே கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி தமிழ்ல வந்து கருப்பு மண்ணுன்னு வராது, கரிசல் மண் வருங்க. கரிசல் மண் அப்படின்னு வரும், சரியா? ரெட் சாயில்னா செம்மண், அது எல்லாருக்கும் தெரியும், செம்மண். செம்மண் அப்படிங்கிறது ஏன் வந்து சிவப்பு நிறமாக இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இரும்பு ஆக்சைடு தான் காரணம், அயன் ஆக்சைடு தான் காரணம். Fe2O3. ஓகே, அதே மாதிரி அமிலத்தன்மை கொண்டது. பிளாக் சாயில் அதிக இரும்பு மற்றும் அலுமினியம் நிறைந்த கனிம பொருள். வண்டல் மண்றது நுண்ணிய மற்றும் வளமான மண், இது ரொம்ப முக்கியமானது. அழுக்கையிலே வளமிக்க மண் எது அப்படின்னா வண்டல் மண் தான். சரளை மண் அதிகம் நீரை தக்க வைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ 4மே கரெக்டான ஆன்சர், இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆப்ஷன் பி 1, 2, 3, 4. கொஸ்டின் நம்பர் 10. பின்வரும் மலைகளை அவற்றின் தொடர்புடைய அம்சங்களோடு பொருத்தவும். ஸோ இந்த பக்கம் மலைப்பகுதி கொடுத்துருக்காங்க, அதனோட பொறுத்த சொல்றாங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொல்லிமலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கொல்லிமலை அப்படிங்கிறது ஸ்வேதா நதி இங்க தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. கொல்லிமலை அப்படின்னாலே அது எங்க வந்துடும்? நாமக்கல் மாவட்டம். இஸ் லொகேட்டட் இன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அப்போ ஏ வந்து கண்டிப்பா 2 வந்துடும். இப்போ ஏல 2 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் பி 2, 1, 3, 4. கரெக்டா? அப்போ பி பச்சைமலை என்ன வந்துடும்? ஸ்வேதா நதி, சரியா? ஸ்வேதா நதி அப்படின்றது கூட மட்டும் இல்லாமல் சின்னாறு, கல்லாறு இது எல்லாமே இங்கதான் வரும், பச்சைமலையில தான் வரும். இந்த பக்கம் எழுதிடலாமா? ஓகே, சின்னாறு, கல்லாறு,
வெள்ளாறு and then மருதையாறு. இது எல்லாமே பச்சைமலை கீழே தான் வரும். சரியா? சோர்ஸ் ஆஃப் பச்சைமலை. அடுத்து சேர்வராயன் மலை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஏற்காடு முக்கிய நகரம். அடுத்து வந்து கல்வராயன் மலை அப்படின்னு பார்த்தோம்னா காவிரியும் பாலாரையும் பிரிக்கக்கூடிய ஒரு மலை கல்வராயன் மலை. ஓகே, கல்வராயன் மலை. ஸோ ஆப்ஷன் பி 2134 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். கிளியரா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. தமிழ்நாட்டில் பாக்சைட் வளத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளை காணும். பாக்சைட்னா அது அலுமினியத்துடைய முக்கிய தாது. சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலைப்பகுதியில் பாக்சைட் வெற்றி எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. செகண்ட் பாருங்க, இது அலுமினியம் மற்றும் சிமெண்ட் உற்பத்தியில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய பாக்சைட் உற்பத்தியாளராக இந்தியா செயல்படுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. இது தவறு. ஓகே, உலகிலே மிகப்பெரிய அதாவது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாக்சைட்னு பார்த்தோம்னா வேர்ல்டுலேயே பார்த்தோம்னா இந்தியா கிடையாது, ஆஸ்திரேலியா. சரியா? ஃபைன். அப்போ 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. சரியான இணைகளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, 7 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில். ஆக்சுவலி 7 டிஃபரெண்ட் ஆஃப் சாயில், 8 டிஃபரெண்ட் ஆஃப் டைப் ஆஃப் சாயில்ஸ். சரிங்களா? ICAR என்று சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படிங்கிறது 1956ஆம் ஆண்டு இந்திய மண் வகைகளை 8 வகைகளா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 8 வகைகளா பிரிச்சிருப்பாங்க. 7 வகை அப்படிங்கிறது தவறு. சரியா? 8 வகையான மண் அப்படிங்கிறது பொதுவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரட் சாயில், அப்புறம் வந்து மலைமண் மவுண்டைன் சாயில், அரிட் சாயில், சதுப்பு நிலமண், கடைசியா வறண்ட மண். இல்லைன்னா நம்ம வந்து இந்த வறண்ட மண் சொல்றது போலாக டெசர்ட் சாயில். ஓகேங்களா? பாலைவன மண் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் 4 தான் ரொம்ப முக்கியமானது. ரெட் சாயிலா இருக்கட்டும், அலுவியல் சாயிலா இருக்கட்டும், தென் வந்து பிளாக் சாயிலா இருக்கட்டும், லேட்டரட் சாயில். ஓகே, வண்டல் மண், செம்மண், கரிசல் மண் மற்றும் சரளை மண். இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தம் 8 வகைகளா பிரிச்சிருப்பாங்க. 7ன்னு சொல்லியிருக்கனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைகர், அதாவது ரீகர் சாயில், ரீகர்னு வரும். ரெகூர் மண் அதிகபட்ச நீர் தக்க வைக்கும் திறன். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெட் டு பிரவுன் இஸ் த கலர் அரிட் சாயில். ஸோ வறண்ட மண்ணின் நிறம் சிவப்பு கலந்த பருப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 3யும் கரெக்ட் தான். அப்ப 2 இணைகள் சரியாக அமைஞ்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங். அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13. அசர்ஷன் ரீசன் கொடுக்குறாங்க. அசர்ஷன் ரீசன் கொடுத்தாலே அதுல வந்து என்ன வந்துடும்? அசர்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீசன் வாசிக்கிற முன்னாடி பிகாஸ் ஆஃப், ஏனென்றால், ஆகையால் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பார்க்கணும். இந்திய காலநிலை, அதாவது இந்தியனுடைய கிளைமேட் சொல்றாங்க. இந்திய காலநிலை அயன மண்டல பருவக்காற்று என வரையறுக்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டின் காலநிலை என்பது பொதுவாக வெப்பமண்டல காலநிலையாகும். அப்ப ஏனென்றால் போட்டோம்னா தமிழ்நாடுன்னு வருது. நல்லா கவனிச்சுங்க, இந்திய காலநிலை இட்ஸ் அ டிராபிக்கல் மான்சூன். பொதுவாக இந்தியாவுடைய மான்சூன் வந்து டிராபிக்கல் மான்சூன். தமிழ்நாடுடைய கிளைமேட் ஜெனரலி டிராபிக்கல். ஓகே, கிளியரா? பொதுவாக வெப்பமண்டல காலநிலை. ஸோ ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கு. ஆனா இதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. அப்போ ஏ மற்றும் ஆர் கரெக்ட், பட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, விளக்கம் அல்ல. அப்போ ஆப்ஷன் பி. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அசர்ஷன் ரீசன் சேம் அதே கொஸ்டின். பயோடைவர்சிட்டி இஸ் ஹையஸ்ட் நியர் த ஈக்குவேட்டர்னு கொடுக்குறாங்க. ஈக்குவேட்டர்னா தெரியும்லங்க, 0 டிகிரி லாட்டிடியூட். சரியா? 0 டிகிரி லாட்டிடியூட் அதான் ஈக்குவேட்டர். பூமத்திய ரேகைன்னு சொல்றோம் இல்லையா, அது. ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு கடக ரேகை, கீழே வந்து மகர ரேகை. ரைட்? இந்த பூமத்திய ரேகை இருக்கு பாத்தீங்களா, அந்த பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல என்னவா இருக்குன்றாங்க, அருகில் பல்லுயிர் பெருக்கம் மிக அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப், ஏனென்றால் the stable environmental conditions of a tropics favor the speciation and higher metabolic activity. வெப்பமண்டல காலநிலையின் நிலையான சுற்றுச்சூழல் இனவிருத்தி மற்றும் அதிக வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டை அதிகரிக்கிறது. என்ன காரணத்தினால? அப்போ இதுதான் கொஸ்டின். பூமத்திய ரேகையில் அதிகமா பல்லுயிர் பெருக்கம் எதனால இருக்கு அப்படின்னா, காரணம் வந்து கீழே இருக்கக்கூடிய காரணமும் கரெக்டா அமைஞ்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹையஸ்ட் நியர் தி ஈக்குவேட்டர், பிகாஸ் ஆஃப் த ஸ்டேபிள் என்வரான்மெண்டல் கண்டிஷன் ஆஃப் tropics favor speciation and ஸ்பீசியேஷன் அண்ட் ஹையர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. அப்ப இந்த இடத்துல தான் என்ன சொல்றாங்க, அதிகமான பல்லுயிர் பெருக்கம் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப் இது எல்லாமே டிராபிக்கல் ஜோன்.
அப்ப டிராபிக்கல் ஜோன்னா டெம்பரேச்சர் எப்படிங்க இருக்கும்? டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், கரெக்ட் தானே? டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் என்னவாக இருக்கும்? ஏன்னா ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், கம்மியா இருக்கும். அப்போ லோ ப்ரெஷர் இந்த இடத்துல உருவாகும், லோ ப்ரெஷர் உருவாகும். அப்போ ஹை ப்ரெஷர் கீழே வந்து உருவாகும் எங்க? இந்த பக்கம், சரிங்களா? அப்போ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் நோக்கி என்ன ஆகும்? காற்றெல்லாம் நகரும், அதனால பருவமழை பொழியும். ஓகே, காற்று உருவாகும். காற்று உருவாகிறது மூலமா நம்மளுக்கு என்ன ஆகுது? பருவமழை, சாரி மழை போது பொழியுது. மழை பொழிஞ்சால் அந்த இடத்துல ஃபுல்லாமே என்னவாக இருக்கும்? வளமிக்க மண்ணு உருவாகும். மண்ணு உருவாச்சுன்னா தாவரங்கள் உருவாகும். தாவரங்கள் உருவாச்சினாலே ஆட்டோமேட்டிக்கலி பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது பெருகும். கரெக்டா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. which one of the following soil types not found in தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இது கொடுத்துருக்காட்டில எது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் காணப்படாதது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த மண் வகை? மண்டல் மண், கரிசல் மண் இருக்கு, செம்மண் இருக்கு, சரளை மண்ணும் இருக்கு, ஒவ்வொரு மண் ரீகர் சாயில் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எது இல்லை அப்படின்னா ஸ்வாம் சாயில் அல்லது பிடி சாயில். ஓகே, ஸோ சதுப்பு நிலம் மற்றும் கரிமண் அப்படின்னு சொல்லக்கூடியது அது மட்டும் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் a correct answer. தமிழ்நாட்டில் காணப்படும் மண் வகைகள் அதனுடைய தன்மைகளை அடிப்படையாக கொண்டு 5 பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண் மற்றும் உவர் மண். உவர் மண்றது பொதுவாக கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடியது. ஓகே, அப்ப 5 வகை தான் தமிழ்நாட்டில் காணப்படுது. ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 16 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. இந்த பக்கம் வந்து சாயில்ஸ் கொடுத்துட்டு இந்த பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதனுடைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துறாங்க. சரியா? சோ அலுவியல் சாயில் கன்னியாகுமரி, கரிசல் மண் அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர், இந்த பக்கம் பார்க்கும்பொழுது செம்மண், அந்த பக்கம் சிவகங்கை, தென் லேட்டர் சரளை மண் அப்படிங்கிறது அந்த பக்கம் காஞ்சிபுரம் கொடுக்குறாங்க. ஓகே, சோ அலுவியல் சாயில் பொதுவாக எங்க இருக்கு? வண்டல் மண் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி சைடு, அந்த சைடு இருக்குன்றாங்க. கரிசல் மண் பிளாக் சாயில் கோயம்புத்தூர் சைடு, ரெட் சாயில் சிவகங்கை சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கும். சரளை மண் காஞ்சிபுரம். ஓகே, சோ 4மே கரெக்டானதா. அப்போ ஆப்ஷன் பி 1 2 3 4. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. டீசர்டிபிகேஷன், பாலைவனமாதல் என்பது ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் ஃபேசிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறாங்க. தேனி, நீலகிரி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் த ஏரியாஸ் மோஸ்ட் அஃபெக்டட் பை இட். தேனி, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் இவற்றின் பாதிப்பு உள்ளாகின்றன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, சோ பாலைவனமாதல்னா மழை பொழிவு குறைவு அப்படிங்கிறது தான் மீனிங். இதான மீனிங், சரிங்களா? அப்ப பாலைவனமாதல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலோட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான். ஏனென்றால் தேனி, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் இந்த டீசர்டிபிகேஷன் என்று சொல்லக்கூடிய பாலைவனமாதல் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள். ஆப்ஷன் ஏ, போத் ஏ ஆர் கரெக்ட். ஆர் இஸ் a correct explanation of A. ஏன் சார் அப்போ தேனி, நீலகிரி சொல்றீங்க? ஓகே, இப்போ தேனி, கன்னியாகுமரி இங்கெல்லாம் வந்து அதிகமாக மழை பொழியாதா அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அது அமைஞ்சிருக்கக்கூடிய லொகேஷன் அப்படி. ஓகேங்களா? லொகேஷன், ஜியாகிரபிக்கல் கண்டிஷன், புவியியல் மாறுபாடு, அது புவியியல் நிலை, லோ ரெயின்ஃபால். இதை கம்பேர் பண்ணும் மற்றவர்களும் ரெயின்ஃபால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் இந்த இடத்துல லோ ரெயின்ஃபால் இருக்கும். இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால இங்க வந்து பாலைவனமாதல் டீசர்டிபிகேஷன் அப்படிங்கிறது வர வாய்ப்பு அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ தேனி, நீலகிரி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் த ஏரியா மோஸ்ட் அஃபெக்டட், அதிகமாக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மாவட்டங்கள். பிகாஸ் ஆஃப் காரணம் இதுதான், அதோடைய லொகேஷனா இருக்கட்டும், அதனுடைய லோ ரெயின்ஃபால் கண்டிஷன்ஸ், ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே. கூடுதலா பார்த்தோம்னா இந்த நீலகிரி சைடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன், அதிகமாக காடு அழிப்பு என்பது நடைபெறுகிறது. இந்த காரணத்தினால டீசர்டிபிகேஷன்ல அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது இந்த மாவட்டங்கள். கிளியரா? அப்ப கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. தமிழ்நாட்டில் கால்நடை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கோழி வளர்ப்பு எண்ணிக்கையில் தமிழ்நாடு இந்தியாவில் முதல் இடத்தில் உள்ளதுன்றாங்க. இரண்டாவது, கால்நடை எண்ணிக்கையில் மாநிலம் 3வது இடத்தில் உள்ளது. ஓகே, காங்கேயம் கால்நடைகள் அது தெரியும். காங்கேயம்னாலே பொதுவா திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள்ல, கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல வளர்க்கப்படுகின்றன. சரியா? கோழி வளர்ப்பு எண்ணிக்கையில தமிழ்நாடு இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இதுவும் 3ம் கரெக்ட். கால்நடை எண்ணிக்கையில மாநிலம் வந்து 3வது இடம் கிடையாது, 13வது இடம். சரியா? 3rd பிளேஸ் கிடையாது. அதிகமா பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட் இடம் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி உத்தரப்பிரதேசம், நம்ம புக்லயுமே உத்தரப்பிரதேசம் போட்டிருப்பாங்க. பட் இப்ப பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்துக்கு அடுத்து பார்த்தோம்னா தான் உத்தரப்பிரதேசம், அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல சார் இருக்கு அப்படின்னா 13வது பிளேஸ்ல இருக்கு. சரி, அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 and 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன்
சி 1 and 3. 1 and 3 only. கிளியரா? அடுத்து இதுவே தவறுதான். தேர்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க, 13வது இடம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீழே தப்பா இருக்கு. ரைட். அடுத்து ஐடென்டி பேர்ல கரெக்ட் பார் கொடுத்துருக்கூடியதுல சரியான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்க சார் இருக்கு? மொத்தம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் 106 இருக்கு. அதுல தமிழ்நாட்டில் 5 இருக்கு. சரி, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸா? சாரிங்க, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 500க்கு மேற்பட்டது இருக்கு. தமிழ்நாட்டில் 18, அஃபிஷியலா பார்த்தோம்னா 18 + 1 இப்போ அறிவிச்சிருக்காங்க 19. சரியா? 19 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு. சரி, இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கரெக்ட் தான். சரியா? ரெண்டாவது மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் ராமநாதபுரம் கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது, ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்றது என்னது? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம். சரியா? ரைட். அடுத்து பார்த்தோம்னா வடுவூர். வடுவூர் வடுவூர் ஊர் அப்படின்னாலே தஞ்சாவூர்னு கொடுத்துருக்காங்க. திருவாரூர். சரியா? வடுவூர் அப்படிங்கிறது திருவாரூர். வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து சிவகங்கை அப்படிங்கிறது கரெக்ட். அப்ப எது மட்டும் தான் கரெக்டா இருக்கு? 1 and 4 ஆர் கரெக்ட். இந்த 2 and 3 வந்து மாறி இருக்கு. சரி, அப்ப ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. சரியான இணைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றாங்க. சரியான இணைகளை தேர்வு செய்க. தமிழ்நாட்டில் தனி நபருக்கு ஒரு நாளுக்கு பால் கிடைக்கும் அளவு எவ்வளவுன்னு இருக்காங்க? 369 கிராம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெர் கேபிட்டா மில்க் அவைலபிலிட்டி ஆஃப் தமிழ்நாடு 369 கிராம் பெர் டே. அடுத்த செகண்ட் பாருங்க. the per capita availability of milk in India stands for 459 கிராம் பெர் டே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, சரி, இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா இந்த பெர் கேபிட்டா மில்க் அப்படிங்கிறது பெர் கேபிட்டா மில்க் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு தேவையான பாலினுடைய அளவு எவ்வாறு கணக்கிடப்படுதுன்னா டோட்டல் அவைலபிலிட்டி மில்க். சரிங்களா? ஸோ டோட்டல் அவைலபிலிட்டினாலும் சரி, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மில்க் எவ்வளவு மில்க் இருக்கு டிவைடட் பை நம்மளுடைய பாப்புலேஷன், மக்கள் தொகை. சரியா? அப்போ மொத்த பாலினுடைய அளவு டிவைடட் பை நம்மளுடைய மக்கள் தொகையில டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு பெர் கேபிட்டா மில்க் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ 1 and 2 ஒன்லி ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. அடுத்து 21 பாருங்க. Which of the following statement are correct about the protected areas in Tamil Nadu? First one பாருங்க. தமிழ்நாடு has 7 tiger reserves னு கொடுக்குறாங்க. கிடையாது, 5 tiger reserves. 5 இருக்கும். ஓகேயா? 5 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படிங்கறத எழுதிக்கலாம். ஆனைமலை ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கிறேன். இந்த இடத்துல ஆனைமலை டைகர் ரிசர்வ்ஸ். ஓகே, திருப்பூர்ல இருக்கு. 2008ஆம் ஆண்டு. அடுத்து இரண்டாவது களக்காடு முண்டந்துறை. களக்காடு முண்டந்துறை அப்படிங்கிறது திருநெல்வேலி 1988. சரியா? அடுத்து 3 முதுமலை. முதுமலைன்றது பொதுவாக தெரியும், நீலகிரி 2007. நான்காவது பார்த்தோம்னா சத்தியமங்கலம். லாஸ்டா கொண்டு வந்தது சத்தியமங்கலம். சரி, சத்தியமங்கலம் 2011. மேகமலை தான் லாஸ்டா. மேகமலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர். அப்ப தேனி. சரியா? எப்பன்னா 2021 சொல்லியிருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆனைமலை டைகர் ரிசர்வ்ஸ் 2008, களக்காடு முண்டந்துறை 1988, முதுமலை டைகர் ரிசர்வ்ஸ் 2007, சத்தியமங்கலம் 2011, மேகமலை 2021. இந்த 5 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஓகே சார். 5 நேஷனல் பார்க் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நேஷனல் பார்க்ஸ் தேசிய பூங்காக்கள் 5, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 18 + 1 இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்குது. அடுத்து டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 5, எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5, பேர்ட் சாங்சுரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 18,
ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் அப்படின்றாங்க. பயோஸ்பியர் தான். கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படிங்கிறதுங்க தூத்துக்குடிக்கும் ராமநாடுக்கும் இடைப்பட்ட அந்த ரீஜியன். சரிங்களா, கடலோர பரப்புல. அடுத்து பார்த்தோன்னா சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா, அப்போ 2 and 3 ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி. ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. இந்த பக்கம் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, அந்த பக்கம் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறாங்க. ஓகே, டிம்பர் மரக்கட்டை, டீ ப்ராடக்ட்ஸ், ரப்பர் இதெல்லாம் வந்து எங்கெங்க கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சாண்டல்வுட். சரிங்களா, சந்தன மரம். சாண்டல்வுட்னா சந்தன மரம் தானே. மாறி இருக்கு பாருங்க. ஓகே, டிம்பர்னா மரக்கட்டை, கோயம்புத்தூர் கரெக்ட். தேயிலை பொருட்கள் தருமபுரி கரெக்ட். ரப்பர்ஸ், ரப்பர்னா கீழே இருக்கிறது மேல வந்துருச்சு. ரப்பர் ஓகே, கன்னியாகுமரி. அடுத்து பார்த்தோம்னா 4th ஒன் டீல தான் சாண்டல்வுட். சாண்டல்வுட்னா சந்தன மரம் அல்லது சந்தனம், நீலகிரி. சரியா, அப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தோம் 1432. 1432 ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். டிம்பர் மரக்கட்டை அப்படிங்கிறது கோயம்புத்தூர் தான். டீ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாக நீலகிரி மாவட்டம். ரப்பர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னியாகுமரி. தென் வந்து சந்தனம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தருமபுரி. சரியா, ஸோ 1432 ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. ராணிப்பேட்டையில் உள்ள கால்நடை தடுப்பு மருத்துவ நிறுவனத்தின் IVPM அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெட்டினரி பிரிவென்டிவ் மெடிசின் இன் ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதோடைய முக்கிய செயல்பாடு எது அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி ப்ரொடியூஸ் த வெட்டினரி பார்மசூட்டிகல்ஸ் பயாலஜிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கால்நடை உயிரியல் மற்றும் கால்நடை உயிரியல், பயாலஜிக்கல்ஸ் மற்றும் மருந்து பொருட்கள், பார்மசூட்டிகல் ப்ரொடக்ஷன், ஃபார்மா ப்ரொடக்ஷன். அப்போ கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. சரியான இணைகளை தேர்வு செய்க. சரியான இணைகளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு 648 மெகாவாட் உற்பத்தியில மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் அப்படிங்கிறது உலகத்திலே மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம். ஓகே, கன்னியாகுமரியோட முப்பந்தல் விண்ட் ஃபார்ம் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆஃப்ஷோர் விண்ட் ஃபார்ம். கரெக்ட் தான். ஓகே, முப்பந்தல்ல இருக்கக்கூடிய அந்த காற்றாலை இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை ஒன்றுதான். ஆனா அதனுடைய மெகாவாட் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 150ன்னு கொடுக்குறாங்க. 150 கிடையாது, 1500 நினைக்கிறேன். 1500 மெகாவாட் உற்பத்தி. மேட்ரோ ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இஸ் லார்ஜஸ்ட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இன் தமிழ்நாடு. இது கரெக்ட். அப்போ 1 and 3 ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. 2 மட்டும் தான் கெப்பாசிட்டி மட்டும் தான் தப்பா கொடுத்துருக்காங்க. 1 and 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ கரெக்ட். சரியா, ஸோ தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி முப்பந்தல் காற்றாலை இந்தியாவின் மிகப்பெரிய கடலோர காற்றாலைகள் ஒன்றுதான். 1500 மெகாவாட். சரிங்களா, பார்த்தீங்களா 1500 மெகாவாட். 150 கிடையாது, 1500 மிகப்பெரிய ஒரு காற்றாலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. அசர்ஷன் அண்ட் ரீசன். அசர்ஷன் ரீசன் அப்படி நீங்க எடுத்துக்கிறதுல கண்டிப்பா பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறது போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இந்தியா 2018ஆம் ஆண்டு திணை பயிர்கள் ஆண்டாக தேசிய ஆண்டாக அனுசரித்தது. ஏனென்றால் தமிழ்நாடு மக்களின் இரண்டாவது பிரதான உணவு சிறுதானியம். தமிழ்நாடு மக்களுடைய இரண்டாவது பிரதான உணவு வந்து தானியம் அப்படிங்கிறதுனால 2018ஆம் ஆண்டு சிறுதிணை ஆண்டாக கொண்டாடுறாங்க அப்படின்னா கிடையாது. ஆனா ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா இந்த ரீசன் அப்படிங்கிறது தவறு. அப்ப ஆப்ஷன் பி சரியான விளக்கம் அல்ல. தவறானதை தேர்வு செய்ய கொடுத்திருக்கக்கூடியதுல எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட், பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பாக்சைட் ஆர் ஃபவுண்ட் இன் கவுதி மற்றும் வேடியப்பன் மலை ரீஜியனின் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா, நெக்ஸ்ட் பாருங்க. எலிமினைட் அண்ட் ரூட்டைல் ஆர் ஃபவுண்ட் இன் சாண்ட்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி பீச். கன்னியாகுமரி பீச் பொதுவாக பீச் எஸ்பெஷலி பார்த்தோன்னா கன்னியாகுமரி கடற்கரை மணப்பகுதிகளில் எல்மனைட் மற்றும் ரூட்டைல் அப்படிங்கிறது காணப்படுகிறது. இந்த ரூட்டைல் அப்படிங்கிறது மணல் பகுதிகளில் தான் காணப்படும். அப்போ செகண்ட் ஒன் வேணா கரெக்ட். அயன் ஓர் டெபாசிட் ஃபவுண்ட் இன் பழனிமலை அண்ட் கொல்லிமலை ஏரியாஸ்ன்றாங்க. சார் அயன் ஓர்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா இரும்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து
ஆப்வியஸ்லி இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் தான் இரும்புத்தாது அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். சரியா? அயன் டெபாசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன், எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா கஞ்சமலை. அந்த ஏழா பேர் வந்து கஞ்சமலை. தமிழ்ல எழுதுறேன். கஞ்சமலை பகுதி எங்க? சேலத்துல. இரும்புத்தாது அதிகமாக கிடைக்கக்கூடியது. ஓகே. அண்ட் தென் கல்ராயன் மலை. எங்க? நம்ம திருவண்ணாமலையில். ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாக்சைட் அண்ட் பாக்சைட் வந்து எங்கெங்க அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கீழே இருக்கக்கூடிய பகுதி தான். இந்த பழனி மலை, கொல்லிமலை, கோத்தகிரி மலை, இந்த 3 ரீஜியன்ல தான் பாக்சைட் அதிகமாக கிடைக்கும். மாத்தி கொடுத்துருக்காங்க. சிம்பிளா சொல்லணும், 1 and 3 அப்படிங்கிறது மாறி இருக்கு. அப்போ 1 and 3 வந்து தவறா இருக்கு, 2 மட்டும் கரெக்டா இருக்கு. அப்ப என்ன கேட்கறாங்கன்னா தவறானது தான் கேட்கறாங்க. அப்போ 1 and 3 ஒன்லி ஆப்ஷன் பி. சாரி, பின்றேன், சாரி, சி 1 and 3. சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. Arrange the order of energy resources. Energy resources in Tamil Nadu by the renewability. அதனுடைய கிடைக்கக்கூடிய, சரிங்களா, அல்லது புதுப்பிக்க தன்மையின் அடிப்படையில். ரெனியூபிலிட்டினா புதுப்பித்தல் தன்மை, புதுப்பித்தல் தன்மை தான் சொல்லணும். ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு வராது. அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படிதான் வரணும். வரிசைப்படுத்துக. சரியா? மொழிபெயர்ப்பு தவறா இருக்கு. தமிழ்நாட்டில் பின்வரும் ஆற்றல் வளங்களை அவற்றின் புதுப்பித்தன் தன்மை அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ நம்மளுடைய அதிகமான சோர்சஸ் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் காற்று ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். அப்போ விண்ட் எனர்ஜி தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சோர்ஸ். அப்போ விண்ட் எனர்ஜி ஃபர்ஸ்ட் சோர்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். ஓகே, நீர்மின் ஆற்றல். தென் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸ். ஓகே, ஸோ பொதுவாக கடலோரம் எஸ்பெஷலி பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்கள், காவிரி டெல்டா பகுதி இல்லையா, அந்த காவிரி டெல்டா ரேஷன்ல நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு அதிகமாக கிடைக்கும். தென் கடைசியா தான் நெய்வேலி, கோல். அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஏன்னா காற்றாலை உற்பத்தி, அதிகமான மின் உற்பத்தி இப்பதான் பார்த்தோம். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முப்பந்தல் காற்றாலை அப்படிங்கிற போது இந்தியாவிலே மிகப்பெரியது. 1500 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய, மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு காற்றாலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. பின்னொரு எது சரியான இணைகளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, the metal aluminum is extracted from this ore. சரிங்களா? இதுல இருந்து பிரித்தெடுக்கப்படுதுன்றாங்க. சரியா? அப்ப இதுவே ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஆன்சர் ஓவர். அலுமினியம் இதுல இருந்து தான் பிரித்தெடுக்கப்படுதுன்றாங்க. அப்ப அலுமினியத்தோட முக்கிய தாது என்னங்க? ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், பாக்சைட். சரியா? ரைட், ஹிண்ட் வச்சுக்குவோம். பாக்சைட், சிமெண்ட், ரசாயனங்கள் அடுத்த ஸ்டேட்மெண்ட்லயே கொடுத்துட்டாங்க. பாக்சைட், சிமெண்ட், ரசாயனம் மற்றும் வெண்ணெய் சுத்திகரிப்பு தொழில்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் 3. சேலம் மாவட்டத்திலுடைய சேர்வராய மலைப்பகுதி மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை பகுதியில் பாக்சைட் வளங்கள். இப்பதான் பார்த்தோம் அந்த கொஸ்டினையும். அப்போ 3மே கரெக்ட் தான். அப்போ எத்தனை இணைகள் சரியாக அமைஞ்சிடலாம்? 3 பேருமே சரியா தான் அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் சி. ஸோ எதை பத்தி சொல்றாங்க? பாக்சைட் பத்தி சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 29. ஸோ இந்த பக்கம் வந்து ரீஜியன் கொடுத்துட்டு அந்த பக்கம் பயிர்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. எதாவது கரெக்டான மேட்சா இருக்கு? மதுரை பகுதியில் பருத்தி அதிகமாக விளையும் அப்படிங்கிறது, கன்னியாகுமரியில கரும்பு, தர்மபுரியில கொள்ளு பயிர் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 3மே ஆல்மோஸ்ட் கரெக்டா. 1, 2, 3 ஒன்லி ஆப்ஷன் டி. அடுத்து பால் உற்பத்தி, மில்க் ப்ரொடக்ஷன். பால் உற்பத்தியில் அப்படிங்கிறது இந்தியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உற்பத்தி நாடு தான். என்ன கேட்கிறாங்க? which of the following is incorrect? இன்கரெக்ட், தவறானது எதுன்னு தான் கேட்கறாங்க. அப்ப கொடுத்துருக்கூடிய தவறான கூற்று எது அப்படிங்கிறது தான். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு. நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ இப்போ டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்கள் ஆரம்பிச்சது. இட் இஸ் வேர்ல்டு லார்ஜஸ்ட் டைரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கால்டு ஆபரேஷன் ஃபிளட் அப்படின்றாங்க. ஓகே, ஆபரேஷன் ஃபிளட் மூலமா தான்
இந்த NDDP அப்படிங்கிற அமைப்பானது உருவாச்சு. டாக்டர் வர்கீஸ் குரியன் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன், இவர் தான் அந்த NDDP என்று சொல்லக்கூடிய நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டை உருவாக்கியவர். அதுவும் கரெக்ட். 3. The Dairy Development Department was established in Tamil Nadu in the year of 1968 ன்னு கொடுக்குறாங்க. 1968 ன்னு கொடுக்குறாங்க. 1968ல கிடையாது, 1958ல தொடங்குனாங்க. சரியா? அப்ப எது மட்டும் தான் தவறா இருக்கு? 3 only. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 3 only. சரியா? கரெக்ட். தமிழ்நாட்டில் 1958ஆம் ஆண்டு பால்வள மேம்படுத்துறை நிறுவப்பட்டது. சரி, அடுத்து நிலக்கரி ஏன் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது? ஆக்சுவலி கொஸ்டினே பார்த்தாலுமே இந்த இடத்துல அது ராங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் கொஸ்டின் நம்ம புக்லயுமே நிலக்கரியை கருப்பு தங்கம் தான் கொடுத்துருக்காங்க. நிலக்கரியை கருப்பு வைரம் தான் நம்ம சொல்லணும். ஓகே, பிளாக் டைமண்ட் தான் சொல்லணும். இட்ஸ் நாட் ஏ பிளாக் கோல்டு. பிளாக் கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது யாரை தான் சொல்லுவாங்க? பெட்ரோலியம் தான் பிளாக் கோல்டு. சயின்ஸ் படி பார்த்தோம்னா பெட்ரோலியம், அதாவது கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, கச்சா எண்ணெயை தான் கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க. இது கிடையாது. ஆனா இந்த இடத்துல ஓகே, இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா நிலக்கரி ஏன் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது? கருப்பு நேரத்தில் இருக்கிறதுனாலே அது கருப்பு தங்கம் சொல்லுவோம். அப்போ பிளாக்கா இருக்கக்கூடிய எல்லாருமே கருப்பு தங்கம் தானா? அப்போ அது வராது. ஆற்றல் உற்பத்திக்கு அதிகமாக வளம், விலை உயர்ந்த வளம் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் a costliest resource of energy production. It is a rarely found கிடையாது. It is a primary source of thermal energy and industrial development. அதனால இதை வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்றதை விட பிளாக் டைமண்ட்னு சொல்லுவாங்க. அதற்கான சூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் தான் கீழே கொடுத்துருக்கூடியது. ரைட், क्वेश्चन நம்பர் 31க்கு ஆப்ஷன் டி. 32 பார்க்கலாம். அடுத்து சுகர் கேன். சரி, அடுத்த क्वेश्चन பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்கிறாங்க. கரும்பு தமிழ்நாட்டின் முக்கியமான வாணிப பயிர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கரும்பு ஆனுவல் கிராப், இது ஒரு ஓராண்டு பயிர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கரும்பிற்கு அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழை பொழிவும் தேவைப்படுகிறது. சரி, ஓகே. கரும்புக்கு சுகர் கேன் ரெக்வஸ்ட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ரெயின்ஃபால் தான். 4th ஒன் பாருங்க. இதற்கு குளிர்மண்டல பிரதேசம் நன்கு வளரும்ன்றாங்க. சார் நல்லா கவனிச்சுக்கோங்க. 3rd ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா 4th ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக அமைய முடியும். பிகாஸ் இந்த இடத்துல கரும்பிற்கு அதிக வெப்பநிலை தேவை, கரெக்ட் தான். அப்படின்னும் போது குளிர்மண்டல பிரதேசங்கள் எப்படி வந்து வளரும்? கண்டிப்பா வளராது. அப்போ 3 மட்டும் தான் கரெக்டா இருக்கு. 1 2 3 3 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி 1 2 3 ஒன்லி. பாருங்க, இட் ரெக்வயர்ஸ், அதாவது சுகர் கேன சொல்றாங்க கரும்பிற்கு அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழை என்பது தேவைப்படும். இது ஒரு வெப்பமண்டல பகுதியில் நன்றாக வளரும். குளிர் பிரதேசங்கள் வளராது. டிராபிக்கல் கிராப்ஸ், ஓகே, டிராபிக்கல் ரீஜன்ல தான் அதிகமாக வளரும். ரைட், क्वेश्चन நம்பர் 33 பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் வைஸ் क्वेश्चंस கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய கடற்கரை டோட்டல் கோஸ்டல் லென்த் இன் 906.9 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் அண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கான்ட்ரிபியூட் தி 40% ஆஃப் மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, ராமநாதபுரம்னா ராமேஸ்வரம் ரீஜன். ராமேஸ்வரத்துல மீன் உற்பத்தி அப்படிங்கிறது இருக்கு. அவங்களாம் வந்து கடல் மீன் உற்பத்தியில ஏறத்தாழ 40% பங்களிப்பை தருகின்றனர். ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் போத் 1 and 2, ஆப்ஷன் டி. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி. சரியா? क्वेश्चन நம்பர் 33க்கு ஆப்ஷன் டி. அடுத்து क्वेश्चन நம்பர் 34 பாருங்க. வாட் இஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் நேஷனல் ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் பிளான் இன் இந்தியா? ஸோ இந்தியாவில் தேசிய எண்ணெய் கசிவு பேரிடர் திட்டத்தின் முக்கியமான முதன்மை பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, ரைட். நேஷனல் ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் பிளான் இன் இந்தியாவில் தொடங்கப்பட்ட, ஏதோ இந்தியாவில் அந்த தேசிய எண்ணெய் கசிவு பேரிடர் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட ஆண்டு 1996. சரியா? இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா எண்ணெய் கசிவுகளுக்கு பதிலளிப்பது, ரெஸ்பாண்டிங் தி ஆயில் ஸ்பில்ஸ். ஓகே, கடல்களில் எண்ணெய் கசிவுகள் ஏற்பட்டால் அதை எப்படி மேலாண்மை செய்வது? சரியா? எஸ்பெஷலி பார்த்தோம்னா பயோ ரிமிடியேஷன் மூலமாக தான் அதை என்ன பண்ணும், மேனேஜ் பண்ணும். ஸோ ஏதாவது பாக்டீரியாக்களை தூவுவதன் மூலமாக, அது உறிஞ்சுவதன் மூலமாக அந்த எண்ணெய் கசிவுகளை நம்ம என்ன பண்ண முடியும், நீக்க முடியும். சரி, ரைட். அடுத்த क्वेश्चन நம்பர் 34 ஆப்ஷன் சி, ரெஸ்பாண்டிங் தி ஆயில் ஸ்பில்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 35 தானே? ஓகே 34க்கு ஆப்ஷன் சி. 35 பாருங்க. Which of the following policies would best mitigate thermal pollution of Tamil Nadu water bodies? பின்வரும் கொள்கைகள்ல எது தமிழ்நாட்டின் நீர்நிலைகளில் வெப்ப மாசுபாட்டை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் சி. It regulating the industrial cooling processes. ஸோ தொழில்துறை குளிரூட்டும் செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய நீர்நிலைகளை வெப்ப மாசுபாட்டை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? ஸோ நீர்நிலை அப்படின்னா பொதுவாக அது பாண்டு வாட்டராக இருக்கலாம், இல்லை ஏரிகளாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம். சரியா? அதான் நீர்நிலைகள். அடுத்து இது ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின். தமிழ்நாடு ரேங்க்ஸ் among the maritime states in coastal farming. கடலோர மீன் வளர்ப்பில் தமிழ்நாடானது எத்தனாவது இடத்தில் உள்ளதுன்றாங்க? 6th பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 36க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 37 பார்க்கலாமா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 37 பாருங்க. Which of the following statements are incorrect அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிகார்டிங் பின்வருவற்றை பார்க்கணும். தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Aquaculture has become the fastest growing food producing sector to meet demands of food and nutrition. அப்படி கொடுங்க. வளர்ந்தோறும் மக்கள் தொகை உணவு தேவைகள் ஊட்டச்சத்து தேவைகளை சந்திக்கும் விதத்தில் விரைவாக உணவு உற்பத்தி செய்யும் துறையாக நீர்வாழ் உயிரி வளர்ப்பு. நீர்வாழ் உயிரி வளர்ப்பு அப்படின்னா அது மீன் வளர்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நண்டு வளர்ப்பா இருக்கலாம், இறால் வளர்ப்பாக இருக்கலாம். சரியா? காணப்படுகிறதுன்றாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து நீலப்புரட்சி என்பது ஃபிஷ் ப்ரொடக்ஷன் தான். பொதுவாக கோஸ்டல் அந்த ப்ராடக்ட். ஓகேயா? அதுதான் வந்து நீலப்புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. எஸ்பெஷலி பார்த்தோம்னா aquatic food resources. ஓகே, மீன் வளர்ப்பு தான் நம்ம நீலப்புரட்சி என்று அழைப்போம். It is a major source of export and foreign exchange of earning the country. Correct. அதுவும் கரெக்ட் தான். Fourth one பாருங்க. The Central Institute of Brackish Water Aquaculture CIBA was established in 1987. It's not 89. Okay. 1987 ஆண்டு மத்திய உவர்நீர் வாரியம் என்பது வளர்ப்பு நிறுவனம் அப்படிங்கிறது சென்னை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அப்போ இயர் மட்டும் தப்பா இருக்கு, தலைமையிடம் கரெக்ட் தான். ஆப்ஷன் 4 ஒன்லி தான் தவறாக இருக்கு. ஆப்ஷன் டி. அதை பாருங்க கீழே. CIWA was established in 1987. சரியா? ரைட்.